ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலப்பருப்பு வடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அது மாதிரி மாவு அரைச்சி இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிண்ணியில் மாவும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிட்டோங்க, அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு. அரை புளி கொஞ்சம் வந்து லெமன் அளவுக்கு சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டோங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் எல்லாம் போட்டுக்கிட்டோங்க. அப்புறம் பூண்டு உரித்து வச்சவங்க அந்த பூண்டையும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கிட்டோங்க. தக்காளி போட்டு அது வந்து வேகிறதுக்கு வந்து மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டோங்க. சீக்கிரமாக வெந்துடலாங்க அதனால். அப்புறம் வந்து அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே வெந்த பிறகு இந்த தக்காளி வெந்த பிறகு இந்த மாவு கொஞ்சம் அள்ளி வச்சுருந்தால பருப்பு மாவு அதை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. அது மாதிரி வச்சா கொஞ்சம் கட்டியாக இருக்கும்லங்க, தண்ணியாக இல்லாமல். அப்புறம் வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டோங்க. ஊற்றின பிறகு தேங்காயும் அரைச்சி வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டோங்க. நல்லா வெந்த பிறகு கொதிச்சு வந்து நல்லா வெந்த பிறகு வந்து உருண்டையை போட்டுட்டோங்க. உருண்டை வந்து போட்டு வரைக்கும் கிண்டக்கூடாதுங்க, கிண்டினா உடஞ்சிரும்ல. அப்படியே மேலாத பொறுமையாக கிண்டிட்டு அது மேலே அது வெந்த பிறகு வந்து கருவேப்பிலை தூவுங்க. கருவேப்பிலை தூவின பிறகு அது ரைஸுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோ பார்க்கறதுக்காக எங்கள் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.